கல்யாணம் பண்ணுறீங்களா? ஒரு பெரிய தரிசனத்தோடு பண்ணணும். ஒரு நல்ல அருமையான ஒரு குடும்பத்தை உண்டாக்க போகிறேன், அருமையான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன், அதை அவங்கள நல்லா வளர்க்க போகிறேன், தேவனுடைய சாயலின் ரூபத்தின்படி உள்ள பிள்ளைகளாக வளர்க்க போகிறேன், பிரயோஜனம் உள்ளவர்களாக அற்புதமானவர்களாக அவரை உருவாக்க போகிறேன், என் கையில் கொடுக்கப்பட்ட தொழிலை வியாபாரத்தை நல்லா செய்ய போகிறேன். ஆண்டவருடைய சுவாபம் எனக்குள்ள இருக்குது. அவருடைய சாயலின் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் நான். ஆகவே கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறது, நல்லா இல்லாமல் இருக்கிறது, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் கூட எங்கிட்ட கொடுத்தா அது நல்லா ஆயிடும். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த வாரன் பஃபெட்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பெரிய உலகத்திலேயே பெரிய பணக்காரர். அவரை பற்றி ஒரு கதையை நேற்று நான் பார்த்தேன். ஒரு டிவி ஷோ ஒன்று உண்டு பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட்ரி ஒன்று. அதை பார்த்தேன். எப்படி பெரிய ஆளானாரும் தெரியுமா? அவர் எல்லாம் ஃபெயில் ஆகிற பிஸ்னஸ் எல்லாம் வாங்குறது. எவனா பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒன்றும் இல்லாமல் போய் இழுத்து மூட போகிறோன்ற ஸ்டேஜில் சும்மா குப்பை விலைக்கு வாங்குறது. அதை வாங்கி அதை கொஞ்சம் நல்லா பண்ணி பிரமாதம் விலைக்கு போகும். அது என்ன மாதிரி ஒரு மனுஷன் பாருங்கள், ஒரு விஷனோடு இருக்கிற ஒரு மனுஷன். எல்லாம் பண்ணி மனைவிக்கு பணத்தின் மேலே பணம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் ஈடுபாடும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு இந்த சோஷியல் ஒர்க் பண்ணணும், அது பண்ணோன்னு அந்த மாதிரி நினச்சி தான் யாரையாவது ஒரு பிரசங்கரை கல்யாணம் பண்ணலாம் நம்ம, அப்போ தான் நம்ம சமுதாய சேவை செய்யலாம். இல்லை யாராவது ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணி அவரோட சேர்ந்து ஜனங்களுக்கு சேவை செய்யலாம், அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்துச்சான். கடைசியில் பார்த்தா பணத்தை குவிக்கிற ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ண நேர்ந்தது எனக்கு இருந்துச்சு. எவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன்னு என்ன கூட முடியாது, அப்படி சம்பாதிக்கிற ஒரு மனுஷனை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த ஆள் பணத்தை மூட்டையாக சம்பாதிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருந்தார். என்ன தான் பண்ணுவார் இவருன்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சம்பாத்தியம் அத்தனையும் பிள்ளைகளுக்கு ஒரு 10-15% கொடுத்தாரு போல இருக்குது. மீதி எல்லாத்தையும் பொது சேவை செய்கிறதுக்காக அவர் கொடுத்துருக்கிறார். அவ்வளோ பணம் கொடுத்த பிறகு இன்னும் நம்பர் 1 இருக்கிறார். அது பாட்டு பெருகிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு என்ன ஒரு விஷன் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு. இப்படி தான் இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாருன்னு சின்ன பையன்லேருந்து ஆரம்பிச்சிட்டாராம் பாருங்கள். சின்ன பையன்லேருந்து ஆரம்பித்து அது எப்படி இருக்க போகிறன்றதை பற்றி ஒரு தரிசனம். நிறைய பேருக்கு அது இல்லை பாருங்கள். நிறைய பேருக்கு நான் எப்படி உருவாக வேணும், நான் எப்படிப்பட்ட திறமைசாலியாக இருக்கணும், எப்படிப்பட்ட சாமர்த்தியம் உள்ளவனாக இருக்கணும், எப்படி என் திறமைகளை வளர்த்து கொள்ள வேணும், ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழணும், வெற்றிகரமாக அதை வாழணும், பிரயோஜனமாக எதையாவது ஒன்று உருப்படியாக செய்யணும். வாலிபர்லாம் நல்லா கவனிங்க, அப்படிங்கிற ஒரு தரிசனம் நிறைய பேருக்கு கிடையாது. அது என்னவாக இருந்தாலும் சரி, என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, நான் உருப்படியாக